அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்து காமிக்க போகிறது இளநீ வச்சு புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துட்டு 100 கிராம் கடல் பாசி போட்டுக்கிடுங்க. அகரவர் இதை முழுகிற அளவுக்கு 1 மணிக்கூறாவது நீங்கள் ஊற வச்சுக்கிடணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 இளநீ நான் கட் பண்ணி கவரில் பேக்கெட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியே போனாக்கில். இப்போ அந்த ஒரு பவுலில் விட்டு வச்சிடலாம். விட்டதுக்கப்புறம் ஒரு சல்லடை எடுத்து அந்த வழுக்கையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு நம்ம கடல் பாசி நல்லா ஊற இடிச்சுது. 1 மணிக்கூர் ஊற வைக்கிறது என்னென்னா அப்போ அந்த தரிதரிப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அதில் 100 கிராம் சுகர் போட்டு வச்சுக்கலாம். அதை போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணும். நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி இளநீ தண்ணி இருக்குது இல்லையா, அதை இதில் ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கிடணும். விட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அந்த வழுக்கையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இதை குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். இது 2 இளநீ வாங்கினதில் உள்ள வழுக்கையாக்கும். இது கொஞ்சமாக தான் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு உடனே இந்த ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாத்திரத்தில் விட்டாச்சு. மீதி இருக்கிறத இன்னொரு பவுல்லையும் நான் விட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த இளநீ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு அந்த பவுல்லையும் போட்டு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வெளியில் 1 மணிக்கூறாக நான் ஆற வச்சிட்டேன். ஆறுனதுக்கப்புறம்தான் அதை இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்காக ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சா அது செட் ஆகிடும். அதுக்காக ஃப்ரீசருக்குள்ளாடி வச்சிருக்கேன். வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிஞ்சு நான் அதை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சுது. பவுலில் உள்ளதும் செட் ஆகிடுச்சுது. இப்போ ப்ளேட்டில் உள்ளதும் செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டால் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குது. நான் நோன்பு திறக்க டைமில் நேற்றைக்கு இது செய்தேன். அப்போது ஃப்ரூட் சலாடெல்லாம் வச்சுருந்தேன். அதிகமாக இந்த கடல் பாசி தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.